பூவாளி நிகழ்ச்சியில நம்ம டெய்லி நிறைய கார்டனிங் டிப்ஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு என்னென்ன கார்டனிங் டிப்ஸ் இருக்குன்னு நிகழ்ச்சியில பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ் சேனல் பூவாளி நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒரு முறை உங்களை வரப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நகர்ப்புற மக்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமான காய்கறி தோட்டம். மண் இல்லாமல் தரை இல்லாமல் அவங்க ஒரு சின்ன பால்கனியை எந்த அளவுக்கு அழகுபடுத்திக்க முடியும், அதே சமயத்தில் அந்த ஒரு 4 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு காய்கறி உற்பத்தியும் கீரை உற்பத்தியும் தேவையோ அதை நம்மளால் ஒரு சின்ன அமைப்பு மூலமே பண்ண முடியுன்றதுக்கு தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம அதை இந்த ஒரு அமைப்புகள் மூலமாக ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் உங்கள் பால்கனி இருந்தால் கூட அந்த 10 ஸ்கொயர் ஃபீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் 4 பேருக்கு தேவையான அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா காய்கறியும் எல்லா கீரைகளையும் சில பூச்செடிகளையும் வளர்த்துக்க முடியுன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம அதை இந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா காய்கறியும், அதாவது நாட்டு காய்கறிகள் எல்லா காய்கறிகளும் வளர்க்க முடியும் நம்மளால். அந்த பால்கனியும் அழகாக இருக்கும், பச்சையாக இருக்கும், பசுமையாக இருக்கும், ரொம்ப பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப ஆனந்தமாகவும் அழகாகவும் இருக்கும். அதாவது ஏஸ்தட்டிக்காகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த காய்கறி தோட்டத்தோட பலன் நமக்கு. அது இப்போ நீங்கள் பார்க்குறது வெர்டிக்கல் கிச்சன் கார்டன் அப்படின்ட்டு. இது குறைஞ்ச இடத்துல அது மாதிரி ஹை ரைஸ்டு பில்டிங்கில் பால்கனிலெலாம் கூட நம்ம ஒரு சின்ன தோட்டம் அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இது. இந்த கிச்சன் கார்டனை பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்க அழகாகவும் இருக்கும், ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருக்கும், அதே சமயத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குறது 2 செட்டு. இது மொத்தம் 18 பாட். இந்த 18 பாட்டு பார்த்திங்க அப்படின்னா இது ஆக்சுவலி நம்ம உங்களுக்கு கலராக கொடுத்துருக்கேன். இது ஆர்னமெண்டல் பிளான்ஸ் வைக்கிறதுக்கு. இது நார்மலாக கிச்சன் கார்டன் அப்படின்னா பிளாக் கலர் பார்ட்ஸ் தான் வரும் உங்களுக்கு. பிளாக் கலர் பார்ட்ஸ், பிளாக் கலர் ஃப்ரேம் தான் வரும் உங்களுக்கு. அந்த 4 ஃப்ரேம், அதாவது 12 பாட்டும் அந்த ஒரு செட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன வீட்டுக்கு உண்டான கீரை தேவைகளுக்கு போதுமாக இருக்கும். இது கூட நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு தேவையான அந்த பாட்டிங் மிக்ஸும் கொடுக்குறோம், நம்ம விதைகளும் கொடுத்துட்றோம். நம்ம இது எல்லாம் சேர்ந்து ஒரு கிட்டாக உங்களுக்கு மாடி தோட்டத்தில் உங்கள் பால்கனியில் வச்சிங்க அப்படின்னா 8 வகையான கீரைகளை ஒரு 3 ஸ்கொயர் ஃபீட் இடத்துக்குள்ளார, வெர்டிகல் ஸ்பேஸ் இடத்துக்குள்ளார உங்களால் விளைய வைக்க முடியும். உங்களுக்கு கிரவுண்ட் ஸ்பேஸ் தேவை கிடையாது, அதே மாதிரி மண்ணோ தரையோ தேவை கிடையாது. இதை ஒரு செவத்தில் தொங்க விட்டுடலாம், இல்லை பால்கனியில் கட்டி விட்டுடலாம். நீங்கள் இப்படி என்ன பண்ணலாம், நீங்கள் அதை எப்படி பண்ணாலுமே அந்த குறைஞ்ச ஒரு 3-4 வெர்டிகல் ஸ்கொயர் ஃபேஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களால் 8 வகையான கீரைகளை தயார் பண்ண முடியும். அதுக்கு பெருசாக கீரைங்க தயார் பண்ணுறதுக்கு பெருசாக உங்களுக்கு தொழில்நுட்பம் எதுவும் தேவை கிடையாது. ஆரம்பத்தில் நாங்களே உங்கள் வீட்டுக்கு அதை அந்த விதைகளை வச்சு கொடுத்து வந்துடும் உங்களுக்கு. அதை மேற்கொண்டு பராமரிக்க மட்டும் தான் உங்களோட வேலையாக இருக்கும் உங்களுக்கு. அது இந்த கீரைகள் உற்பத்தி பண்ணுறது பெரிய வீட்டுங்கள்லையோ இல்லை பார்த்தீங்கன்னா ரொம்ப பாஷான வீடுகளில் பார்த்திங்க அப்படின்னா இது பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை. இது எல்லாராலையும் இந்த கீரை வளர்க்க முடியறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு செட்டப் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். அதை இது எல்லாரும் வாங்கி பயனடைஞ்சிங்க அப்படின்னா குறைஞ்ச இடத்துலேயே உங்களால் கீரைகள் வளர்த்து பயன்பெற முடியும். இது ஸ்டாக் பாட்ஸ்னு பேர். ஸ்டாக் பாட்ஸ் நத்திங் பட் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் 3 பிளான்டிங் கவுண்டர் இருக்குது உங்களுக்கு. இப்போ 6 பாட் இருந்ததுன்னா மொத்தம் 18 பிளான்டிங் கவுண்டர்ஸ் வச்சுங்களா. இதில் 18 செடிகள் வைக்கலாம் நம்ம. இதில் முதல்ல பார்த்த கிச்சன் கார்டனில் பார்த்திங்க அப்படின்னா கீரை மட்டும்தான் வளர்க்க முடியும், வேறு வளர்க்க முடியாது. ஆனால் இந்த ஸ்டாக் பாட்ஸில் பார்த்திங்கன்னா எல்லா காயும் வளர்க்கலாம். தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய், வெண்டைக்காய், அதே மாதிரி கொடி வகைகள் எல்லாமே பண்ணலாம். இதை கொடி வகைகள் பண்ண என்ன பண்ணி கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டு பால்கனி பக்கமாக இதை நிறுத்தி வச்சுட்டு இதை பால்கனி செவத்தில் பால்கனி கிரில்லில் பார்த்திங்க அப்படின்னா இந்த செடிகளை கொடியாக கட்டி விட்டோம்னா இதுலேருந்து வர செடிகளிலேருந்து வர கொடிகள் அதில் படந்துடும் உங்களுக்கு. இது ஒரு பேஸாக இருக்கும் உங்களுக்கு. உங்கள் பால்கனி ஃபுல்லாகவே எல்லாம் செடிகள் கவர் ஆகிட்டு பச்சையாக பார்க்குறதுக்கு காய்கறி வந்துடும் உங்களுக்கு. இது சின்ன இடத்துல சின்ன காய்கறி காய்கறிங்க குறைஞ்ச இடத்துல ஒரு சின்ன ஃபேமிலிக்கு போய் தேவையான எல்லாமே கிடைக்கிறதுக்காக தான் இந்த செட்டப் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதில் எல்லா காயும் வளர்க்கலாம். நீங்கள் இதில் வளர்க்க முடியாத காய்கறி எதுவுமே கிடையாது உங்களுக்கு. அது எல்லாமே வளர்க்கலாம் உங்களுக்கு. அதே மாதிரி வளர்க்கும் போது உங்களுக்கு இடம் மிஸ் ஆகாது, உங்களுக்கு தண்ணி ஆகாது, செம்மண் கரை ஆகாது, உங்களுக்கு எதுவும் ஆகாது. தண்ணி ஊற்றுறது பார்த்திங்க அப்படின்னா இந்த கலவையில், அதாவது இந்த கோகோபீட், வெர்மி கம்போஸ்ட், இந்த வேப்பமண்ணாக்கு கலவையில் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி நீங்கள் ஊற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. தண்ணி தெளிச்சுக்கிட்டு அந்த ஈரம் மட்டும் இருந்தால் கூட போகிற உங்களுக்கு. அந்த ஈரத்திலே வளர்ந்துடும் உங்களுக்கு. ஏன்னா அந்த கோகோபீட் நிறைய வாட்டர் அந்த மாய்ச்சர் ரிட்டர்ன் பண்ணுற கெப்பாசிட்டி உண்டு அதுக்கு. அதனால் தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா கூட ரொம்ப நாள் அது தண்ணியில் ஈரமாக நிற்கும். அது தண்ணி வழிஞ்சு ஓட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு. ஸோ அதனால் இருக்கிற இடம் மிஸ் ஆகாது. குறைஞ்ச இடத்துலையே எல்லா வகையான காய்கறியும் வளர்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அது கொடி வகை காய்களிலிருந்து செடி வகை காய் எல்லா காயும் நம்ம நல்லபடியாக வளர்க்க முடியும். இதுதான் ஸ்டாக் பாட்டோட அட்வான்டேஜ் உங்களுக்கு. ரொம்ப சின்ன செட்டப் தான் இது. இந்த இடமும் ரொம்ப கம்மியாக பிடிக்குது, அதே சமயத்தில் உங்களுக்கு உபயோகமும் ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுக்கு. இது இடமும் அழகாக இருக்குது. அது வீட்டுக்கு வர்றவங்க கூட பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த சின்ன இடத்துல இவ்வளோ காய்கறி விளைவிக்க முடியுது இந்த ஒரு அமைப்பு மூலமாக தான் பண்ண முடியும் நம்மளால். அது வாங்கி நீங்கள் கண்டிப்பாக பயனடையணும்னு ஆசைப்படுறோம்.
இப்போ நீங்கள் பார்க்குறது ரெயிலிங் பிளான்டர்ஸ் அப்படின்ட்டு பால்கனி ரெயிலிங்கில் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாக் பாட்டில் பண்ணுற மாதிரியே எல்லா வகையான காய்கறிகளும் இதிலே பண்ணலாம். தக்காளி, பச்சை மிளகாய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லா செடியிலும் வைக்கலாம். இது வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். நம்ம அதை நம்மளோட யூசேஜை பொறுத்தது கீரைங்க போட்டுக்கலாம், ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் வச்சுக்கலாம், இல்லை காய்கறிகள் போடுறதுன்னு போட்டுக்கலாம். நம்ம அதை எல்லாமே பண்ணலாம். நம்ம இந்த இதில் ஒரு பால்கனியோட ரெயிலிங்கில் க்ளீனாக அது ஃபிக்ஸ் ஆகிடும் அது உங்களுக்கு. அது ஸோ அந்த பால்கனி ரெயிலிங் ஸ்பேஸும் உங்களுக்கு யூஸ் ஆகிடும். உங்களுக்கு சின்ன பால்கனி இருந்தால் கூட இந்த எல்லா செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி வச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு காய்கறி தோட்டம் ஏஸ்தெட்டிக்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இது. இதுக்கு வந்து உங்களோட பால்கனியில் உள்ள கிரில்லும் பால்கனியோட ரெயிலிங்ஸும் பால்கனி பக்கத்தில் இருக்க ஒரு 5-6 ஸ்கொயர் ஃபீட் இடம் மட்டும் இருந்தால் போதும். அழகாக ஒரு சிறப்பான தோட்டத்தையும் அழகான தோட்டத்தையும் அமைக்க முடியும். இதோட அட்வான்டேஜ் கேட்டிங்க அப்படின்னா மற்ற மாடித்தோட்டம் மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றி செம்மண்ணெல்லாம் ஆகி அந்த இடம்லாம் அசிங்கமாகி அப்போதான் இல்லாமல் உங்களோட பால்கனியோட அழகுக்கு அழகு கூட்டுற மாதிரியும் அதே சமயத்தில் உங்களுக்கு உபயோகமானதை பண்ணுறதுக்கு இது இந்த அமைப்பு செயல்படும். உங்களுக்கு அது பால்கனியில் ஒரு அழகு சாதனம் மாதிரி ஒரு குரோட்டன்ஸ் செடியோ இல்லை வேறு ஏதாவது செடிங்களையோ ஆர்னமெண்டலாக வச்சு வளர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் அதுக்கு பதிலாக அதே இடத்துலையே இதெல்லாம் வளர்த்திங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கு தேவையான இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட சுத்தமான சுகாதாரமான காய்களும் கிடைக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே வளர்த்திங்கன்ற ஒரு மன சந்தோஷமாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பாக முடியும் உங்களுக்கு. அது இடமும் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. அது ஸோ எல்லா விதத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமைப்பு உங்களுக்கு வந்து சின்ன ஒரு மாடி தோட்டத்துக்கு எனக்கு இடமே இல்லை, பெரிய மாடி இல்லை, பெரிய கிரவுண்ட் இல்லை, ஆனால் எனக்கு காய் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அமைப்பு வந்து ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் உங்களுக்கு. அது இதை வாங்கி கண்டிப்பாக வந்து வீட்டில் பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.